தவிர்த்தது நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம 1 பேதுரு 5:5 அதிகாரத்தில் 8வது வசனத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்கலாம். தெரிந்த புத்தியெல்லாம் ஆண்டவர் தான் நமக்கு தர முடியும். ஏன்னா நமக்கு தான் தெரிந்த புத்தியே கிடையாது. நம்ம எந்த தீர்மானம் எடுக்கும்போதும் நம்ம தீர்மானம் எடுத்தோம்னாக்கி அது சரியாகவே இருக்காது. அதனால் தெரிந்த புத்தியை தரதுக்கு நம்ம ஆண்டவர் மாத்திரம்தான் வல்லவராக இருக்கார். அதனால் இந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். நிறைய காரியங்கள் இருக்குது, நம்ம தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மளுக்கு செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாட்களிலே நாங்கள் இந்த தியானிக்க போகிற இந்த வசனங்களை எங்களோடு கூட பேசி இங்கே நடத்தி செல்லமா ஜெபிக்கிற சுவாமி. எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், தெரிந்த புத்தியை தருகிற தேவன் நீங்கள் என்பதை நாங்கள் வல்லவர் என்பதை அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி உணர்த்தி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாக்கி ஆண்டவரே எல்லா பிசாசுக்கும் எதிர்த்து நிற்க திராணி உள்ள பிள்ளைகளாக நிற்க என் தேவன் தாமே நீங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிசாசு அவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றிடும் போது தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்காக எல்லா வெற்றியும் தருகிற தேவனாக இருக்கிறபடியால் உண்மையே நோக்கி பார்க்க நாங்கள் கிருபை செய்யுங்க. அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களில் நாங்கள் வாசிக்கும்போது படிக்கும்போது இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தலுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே நீங்கள் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கிருபை தந்து எங்களை மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. இந்த நாட்களிலும் எல்லா செய்விருக்கிற தீர்மானங்களையும் நீங்கள் மாத்திரம்தான் ஒரு சித்தத்துக்கு நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தந்து வண்ணத்துமா ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கவும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு நீங்கள் இந்த நாட்களிலே கற்றுந்து வண்ணத்துமா ஜெபிக்கிறேன். ஆவியானவர்களை ஆளுகை செய்து வண்ணத்தும் கற்றுத்தாங்க. நாங்கள் அதுடன் கீழ்ப்படிய எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். ஏசுரச்சன் நாம் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை தான் நம்ம தியானிக்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சிங்கம் அவர் நம்ம ஆண்டவர் தான் யூத ராஜசிங்கம். அவர் அவருக்கு அவரை மாதிரி யாரும் இருக்கவே முடியாது. அவர் தான் யூத ராஜசிங்கம். இவன் பாருங்கள், போட்டிருக்க வசனத்தை பாருங்கள், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. அப்போ அவனுக்கு எது கிடைக்கலையோ, கெர்ச்சிக்கிறதுனால என்ன, சிங்கம் கெர்ச்சிக்கும் போது எது கிடைக்கலன்னா அது நமக்கு ஒன்று கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அலையும் பாருங்கள். அந்த மாதிரி போலன்னு தான் இருக்குது. அப்போ அவன் அது மாதிரி இல்லை, அந்த மாதிரி எல்லாம் கெடுக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் செய்கிறான். அதனால் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ சுற்றி இருக்கும்போது அவன் நம்மளை விழுங்க முடியாது. ஏன்னா யூத ராஜசிங்கம் நம்மளோட கூட இருந்து நம்மளை விழித்திருந்து, அதாவது தெளிந்த புத்தி தரக்கூடிய ஆண்டவரை நம்ம நோக்கி பார்த்து விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாம் நாம் இருக்கணும். அப்போ இந்த எதிராளி நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் தான் நம்மளை நடத்தணும். அப்படிப்பட்ட காரியங்களை தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த பேதுருவில் எழுத வச்சுருக்காரு. அப்போது நாம் பாருங்கள், ஆண்டவர் நமக்கு எதிராளி யாருன்னா ஒரே ஒருத்தன் தான், பிசாசானவன் தான். அவன் அதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. மார்க் 16:17 நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி கடைசியில் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள்னு இருக்கார் ஆண்டவர். அப்போ பிசாசை துரத்தும் போது அவன் ஓடி தான் போவான். பிசாசுக்கு ஏற்றுனுங்கள்லாம் சொல்கிறாருல. அப்போ பிசாசுக்கு ஒரு பெரிய இடத்த ஆண்டவர் கொடுத்து அவன் என்னமோ செய்வான், உங்களுக்கு பயம் வரணும், நீங்கள் அவனுக்கு ஏதோ பயந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆண்டவர் அதுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு வசனங்களை நிறைய கொடுத்துருக்காரு. அப்போ அந்த வசனங்களின் மூலமாக பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ அந்த ஜெயத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி தெளிந்த புத்தியை ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு தாங்க. இந்த பிசாசானவனை நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் பிசாசை துரத்துக்குன்னு சொன்னோம்னா இந்த பிசாசு எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. துரத்துமா இப்போ பாருங்கள், ஒரு நாய் வருதுன்னு வருங்க, நம்ம நடந்து போகும்போது ஒரு நாய் வருதுன்னு வைங்க, எத்தாப்பில் வந்தோடனே அது நம்மளை பார்த்தோன்னே குலைக்கும். சில நாய்கள் குலைக்காமல் சும்மா போகலாம். ஆனால் குலைக்கிற நாய் அந்த மணிக்கு நமக்கு பக்கத்தில் வருது. நம்ம பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் பயம் வரும். குலைச்சிட்டே வந்ததுன்னா அது இன்னும் பயம் வரும். பயம் வரும்போது பார்த்திங்கனாக்கி ஒரு கல்லை எடுத்து ஒரு கட்டையெல்லாம் கொண்டு போங்க. நம்ம வாக்கிங் போகும்போது நான் பார்த்துருக்கேன், நிறையா ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. அந்த குச்சி வச்சுட்டு அடித்தோம்னாக்கி ஒரே ஓட்டம் ஓடிடும். சில இது கடிக்கும். ஆனால் அதுக்காண்டி நீங்கள் ட்ரை பண்ணாதுங்க. சில இது கடிக்க மாதிரி இருக்கும். சில இது பார்த்திங்கன்னா இந்த குச்சி எடுத்தோ கல்லை வச்சோ ஓங்கினோம்னாக்கி ஓடிய போயிடும் பார்த்திங்களா. அந்த மாதிரி பிசாசானவனும் அப்படி தான். நாம் எதிர்த்து நிற்கணும். அதாவது எதிர்த்துனா நம்ம ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு தானே சாதாரண நாயக்கே ஒரு குச்சியோ கல்லை எடுக்க பாருங்க. அது மாதிரி ஆண்டவருடைய ஆவியானவர் மூலமாக நாம் அவர் சொல்லியிருக்காருல, ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காருல, அந்த அதிகாரத்தை பரிசுத்த ஆவியானவரை பெற்று அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்காரு. அந்த விசுவாசிகளுக்கு நடக்கும் விசுவாசமே நமக்கு பெரிய ஜெயம்தான்.
விசுவாசத்தில் நம்ம இருக்கும் பொழுது அந்த காரியங்களை பிசாசை நம்ம விரட்டும் போது அவன் ஓடி போவான்னு சொல்லுறாரு. அப்போ நம்ம சாதாரணமாக விரட்ட முடியாது. நீங்கள் பவுலை பற்றி ஒரு இடத்துல நீங்கள் படிக்கும்போது அப்போஸ்தலர்ல அப்படி தான் அவர் வந்து எல்லாத்தையும் பிசாசை துரத்தும் போது இந்த ஆசாரி என் பிள்ளைங்களாம் செய்யும்போது அவன் எல்லாம் எல்லாத்தையும் துண்டாக்கான துணியாக்கான ஓட மாதிரி செய்வான்னு சொல்லுவாங்க. பிசாசு பவுலையும் தெரியும், இயேசுவும் தெரியும், உங்களையும் தெரியும். அப்படி வந்து பிசாசானவன் வந்து எல்லாத்தையும் அறிந்துச்சுக்கான். அப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரிஞ்சதுனால அவனுக்கு ஏற்று நிற்கிறதுக்கு நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வச்சு நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பிசாசுகளை துரத்துக்கிறது தான் அது முக்கியமான காரியம். அதை வந்து நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளை உதவி செய்கிற தேவனாக இருக்கார். அதனால் பிசாசுகளை துரத்துறதுக்கு அவனை துரத்தி தான் விடணும். அவனை துரத்திட்டு நாம் வந்து ஜெயத்தை பெறணும். அவன் வந்து சிங்கம் கிடையாது, சிங்கம் போல தான். அப்படி வந்து அதை வந்து நம்ம செய்யும்போது ஆண்டவர் நம்ம பிசாசின் எல்லா கிரியையிலேருந்து நம்மளை வந்து விடுதலை செய்யக்கூடியவராக இருக்கார். அதனால் அவன் வந்து ஒரு பிசாசு நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து நல்லா சொல்லியிருக்காரு. அதை நம்ம தியானிக்கும் பொழுதே நம்ம ஜெபிக்கணும். இந்த வசனத்தை வச்சு ஜெபிங்க, ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். அடுத்தது கொலோசியர் 4:2 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். அப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து எப்போ இடைவிடாமல் ஜெபிக்கணும்னா டெய்லி ஜெபிக்கணும். இந்த பாருங்கள், தானியெல்லாம் 3 வேளை ஜெபிச்சார். தாவீது பாருங்கள், ராஜா தான், ராஜாவுக்கு எவ்வளோ வேலை இருக்கும், ஆனால் 3 வேளை ஆண்டவர் விடாமல் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. அதனால் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும்னா அதனால் நமக்கு எப்போமெல்லாம் டைம் கிடைக்கும் அப்போமெல்லாம் ஜெபம் பண்ணலாம். நம்ம 3 நேரம்னா 2 நேரம் அப்படி கணக்கே கிடையாது. எப்பவும் ஜெபத்தோடு கூட நம்ம இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் செலுத்தி நம்ம வந்து எப்போ விழிப்பாக இருக்கணுங்கிற ஆண்டவர் வந்து. அப்போ பாருங்கள், ஜெபத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். நம்ம ஜெபத்திலே பார்த்திங்கன்னா ஆண்டவர் நம்மளோட கூட பேசணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தோட வேத வசனங்களை தியானித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பெரிய விடுதலையை நம்ம பெற முடியும். அதுக்கு வந்து நான் ஒரு 3 காரியம் 4 காரியம் சொல்லும் பொழுது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணும்போது ஆண்டவர் வசனத்தை வச்சு நீங்கள் முதல் வசனத்தில் தியானிச்சுட்டு அப்புறம் நமக்கு அதுக்கு இடைப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம சொல்லும் பொழுது பாருங்கள், பாடம் படிக்கும்போது அதுக்கு சொல்லிவிட்டு இதோட ஞாபகம் வச்சுக்க, இதை வச்சுக்கிட்டேன்னாக்கி இந்த பக்கம் இந்த இடத்துல இது வரும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஞாபகத்தை வச்சுட்டேன்னா நீ அதன் மூலமாக நீ படித்து நல்லா இந்த பரீட்சையில் எழுதும்போது ஒரு கொஸ்டின் வருதுன்னு வைங்க, அந்த கொஸ்டினுக்கு என்ன எழுதணும் அப்படிங்கிறத நீ வந்து தெரிஞ்சுக்கலான்னு ஒரு டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம வசனம் தான் ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதுக்கு இந்த இடையில நம்ம ஒரு இதை ஞாபகம் வச்சுட்டோம்னாக்கி அதன்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தில் பதில் கிடைக்கும். அதனால் முதல்ல வந்து தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபிக்கணும். நம்ம முதலே சொல்கிறோம்ல, இடைவிடாமல் ஜெபிக்கணுங்கும்போது எப்பவும் நம்ம ஜெபத்தோடு கூட இருக்கணும். ஆண்டவர் ஆவியானவர் இருந்தானா எப்பவும் நம்ம ஜெபத்தோடு இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய காரியம் கிடையாது. அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஜெபத்தோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஜெபிங்க முதலாவது. அடுத்தது இடைவிடாமல் முயற்சி செய்யணும். நம்ம வந்து ஜெபிக்க முயற்சியால் சொல்லுவாங்க, எனக்கு பைபிள் எடுத்தோன்னே தூக்கம் வந்துடுது, ஜெபிக்கும் போதே முடியலைங்க, ஜெபம்னுட்டோம்னாலே உடனே தூக்கம் வந்துடுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. அதனால் முயற்சி செய்யணும். ஆவியானவர் நீங்கள் ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, நான் பைபிள் படிக்க போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன். இந்த பிசாசானவன் தான் தடை பண்ணுவோம். வேறு நமக்கு வேலைகளோ மற்ற எதுவோ வந்து நமக்கு ஒரு பெருசாகவே தெரியாது. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க போகும்பொழுது அதுக்கு வந்து நம்ம முயற்சி செஞ்சுட்டு, ஆண்டவரே இந்த முயற்சி நான் செய்கிறேன், இதுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யுங்க, நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த முயற்சி செஞ்சு பாருங்கள். அது ஆண்டவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்தது ஊக்கமாக ஜெபித்தல அந்த ஊக்கமாக ஜெபிக்கிறதுக்கு நம்ம வந்து ஆண்டவருடைய பாதத்தில் தரித்திருக்கணும். அப்போ வந்து பாருங்கள், நம்ம ஊக்கமாக ஜெபிக்கணுனாலே ஆண்டவர் இந்த முதல்ல 2 சொன்னேன் பாருங்கள், அது இருந்தாலே இந்த காரியம் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆண்டவருடைய உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து ஆவிக்குரிய நிலையில் வந்து விழிப்புடன் இருக்கணும். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இருக்கிறது தான் முதலாவது பாருங்கள். நிறைய ஜெபிப்போம், மற்ற காரியங்களில் ஒரு தவறுகள் வர்றதுக்கு ஒரு ஏதோ ஒரு செஞ்சிட்டோம்னாக்கி நம்ம அதுக்கு பதில் கிடைக்காம இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் அந்த ஆவிக்குரிய நிலையில் வந்து நாங்கள் விழிப்போடு இருந்து நாங்கள் வந்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். நாங்கள் வந்து எப்போ ஜெபிக்கணும், எப்போ ஆண்டவர்கிட்ட போகணும், எப்போ என்ன கேட்கணும், என்ன மாதிரி நம்ம ஜெபிக்கணுங்கிறது ஆவியானவர் தான் நமக்கு கற்றுத்தருவார். அந்த காரியங்களை நீங்கள் செய்யும்போது இந்த விழிப்புடன் இருக்கிறது வந்து ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அந்த உதவியை கேட்டு இந்த 4 காரியம் உங்களுக்கு ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருங்கள். நம்ம விழிச்சிருந்து ஜெபிக்கிறதுக்கு இந்த காரியங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அடுத்தது பாருங்கள், நமக்கு வந்து இந்த இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது நம்ம வந்து நான் சொன்னேன் பாருங்கள், இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது வந்து பிசாசனை வந்து ஏதாவது தூக்கம் அந்த மாதிரி பைபிள் வாசிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய காரியங்கள் வரும் அப்படிங்கிறது. அதுக்கும் ஒரு 4 காரியம் நான் வந்து வச்சுருக்கேன்.
அந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை வசனத்தை தியானிச்சுட்டு இதையும் தியானிக்கும் பொழுது நமக்கு பெரிய காரியங்கள் நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆண்டவர் அபிஷேகத்தினால நம்ம ஜெபிக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி பெரிய பிசாசுக்கு ஏற்று நிற்கிறது ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கார். அதனால் இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கும் போது நிறைய காரியங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அது சந்திக்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறதுக்கு நம்ம நேரத்தில் ஜெபத்தோடு கூட இந்த இந்த காரியங்களை நான் சொல்கிறேன். முதலாவது பார்த்திங்கன்னா சூழ்நிலையெல்லாம் சந்திக்கணும். நிறைய சூழ்நிலைலாம் மாற்றி நிறைய அவன் எப்படினாலும் சரி அவன் அவன்கிட்ட அவன் வலையில் விழுகிறதுக்கு என்னன்னாலும் செய்வான். அதனால் அந்த இதில் நமக்கு நிறைய சூழ்நிலைலாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். நிறையா பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் கொண்டு வருவான். அதில் நமக்கு ஜெயம் பெறதுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து உதவி செய்ய நம்ம ஜெபத்தோடு கூட இந்த சூழ்நிலையெல்லாம் சந்திக்கலாம். அடுத்தது பார்த்துங்க, பலவித சோதனைகளை கொண்டு வருவான். நிறைய சோதனைகளை கொண்டு வந்து நீ இதெல்லாம் நீ ஜெயிக்கவே முடியாது, நீ எந்திரிக்கவே முடியாது, நீ எப்படி எந்திரிச்சிருவ, நீ பெரிய காரியங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி சோதனைகள்லாம் கொண்டு வருவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், சோதனை வரும்போது ஆண்டவர் ஜெயிச்சார். அந்த மாதிரி சோதனைகள் வரும் கண்டிப்பாக. அந்த மாதிரி இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கும் பொழுது சோதனைகள் வரும். அதை நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அடுத்தது சாத்தான் பல தடைகளை தருவான். இந்த தடை நான் சொன்னேன் பார்த்திங்களா, இந்த பைபிள் வாசி அவன் ஆவியானவரோட நெருங்கி அந்த ஜீவியத்தில் வந்துட்டான்னு வைங்க, பிசாசுக்கு ஏற்று நிற்கிறதுக்கு இருந்துட்டுவான். அப்புறம் மற்றவங்களுக்கும் சொல்லதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கும்போதே நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சு அவர் சித்தம் செய்ய போகிறாரு அப்படின்னு சொன்னாலே இவனுக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்து நிறைய தடைகளை கொண்டு வருவான். இது செய்ய முடியாதபடி தடைகளை கொண்டு வருவான். ஆனால் தடைகளை உடைக்கிறவர் நம்மளோட கூட இருந்தோம்னாக்கி அதையும் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கார். அதனால் அந்த காரியங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு ஜெபந்தான். ஜெபத்தில் நம்ம இடைவிடாமல் ஆண்டவரே தடைகளெல்லாம் நீக்கி எங்களை நீங்கள் நடத்தி செல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நமக்கு ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மளை அற்புதமாக நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் செஞ்சுருக்காரு. அதனால் உங்களுடைய வாழ்க்கையும் செய்வார். கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த இடத்துல நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். அடுத்தது சரீரத்தில் பலவீனங்கள் கொண்டு வருவான். சரி, இது ரொம்ப முக்கியமானதுங்க. யோபுவை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி அதுதான். அவனுக்கு பாருங்கள், உடம்பு பூரா சரீரம் பூரா ஒரே நோயினால் அவன் வேதனைப்படும் பொழுது என்ன சொல்லுவான், நமக்கு ஒரு வேதனை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், ஜெபிக்க போமா, ஜெபிக்கிறத விட்டுருவோம். ஆனால் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ ஆண்டவரை குறை சொல்லாமல் இருந்து ஜெபிச்சது தான் யோபு. இப்போ நம்ம மிஷினரிகள்லாம் நிறைய பார்த்தோம்னாக்கி நிறைய வேதனைகள் அவங்களுக்குலாம் அந்த ஊர் ஒத்துக்கிடாமல் சாப்பாடு ஒத்துக்கிடாமல் நிறைய நோய் வந்ததுலாம் நம்ம படிக்கலாம். நீங்கள் மிஷினரிகள் நிறைய படிங்க, நிறைய திருப்பி சொல்லுவது அதுதான். நிறைய திருப்பி அவங்க படிக்கும்போது அவங்க செய்யும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ஊர் ஒத்துக்கிடாமல் நோய்கள்லாம் நிறைய நோய்கள் மறித்தவங்களும் இருக்காங்க. ஆனால் பாருங்கள், சரீரத்தில் பலவீனம் அதுலேயும் வெற்றி பெற்று வாழ்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஜெபங்கிறது பார்த்திங்கனாக்கி பிசாசுக்கு நம்ம ஏற்று நிற்கக்கூடிய ஒரு போராயுதம் தான், ஒரு ஆயுதங்கிற மாதிரி தான் ஆண்டவர் தந்துக்க ஜெபங்கிறது. அதனால் ஜெபத்தை எந்த காரியத்தை கொண்டு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வந்தாலும் சரி, அவன் தடையை கொண்டு வந்தாலும் சரி, எது கொண்டு வந்தாலும் சரி, இந்த ஜெபத்தை மட்டும் நீங்கள் விட்டுறாதபடி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்காரு. அதனால் பரிசுத்த ஆவியினால் நம்ம ஜெபிச்சோம்னாக்கி அவங்க நம்ம விசுவாசிகள்லாம் பாருங்கள், இப்போ சீசர்களோட அப்போஸ்தலர்களோட விசுவாசிகளை கூட ஆண்டவர் உறுதியாக தரிச்சிருந்தாங்க ஜெபத்தில். அப்போ ஜெபத்தில் உறுதியாக தரிச்சிருக்கும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கார். அதில் கவனமாக இருந்தாங்க ஜெபத்தில். அப்போ ஜெபந்தான் அவங்களுக்கு முக்கியமாக இருந்தது. அந்த மாதிரி நம்ம இருந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம், ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அதில் நம்ம ஜெபத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கார். அதனால் நம்ம அந்த இதை நம்ம கடைபிடிச்சி பிசாசை ஜெயிக்கலாம். அடுத்தது 1 யோவான் 4:4. இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கலாம். உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்க பெரியவர் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கலாம். அப்போ உலகத்தில் இருக்கிறவனில் நான் இப்போ சொன்ன பாருங்கள், அது மாதிரி உலகத்தில் பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் நமக்கு எதிராளி. அவன் தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் கொண்டு வரான்னு நான் சொன்னேன். அப்போ பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் அதை விட பெரியவர் அப்படிங்கிறத நாம் எப்படி கற்றுக்கிட முடியும், இப்படி வாழ்க்கையில் நம்ம கடைபிடிச்சி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது தான் அவர் நம்மளோட கூட பேசும் பொழுது, நமக்கு செய்யும் பொழுது நாம் அவர் பெரியவர், இவன் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தான் நம்ம இந்த வசனங்கள்லாம் தியானிக்கணும். நம்ம ஆண்டவர் பெரியவர், அவர் யூத ராஜசிங்கம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிடணும். அப்புறம் பரிசுத்தாங்க விசுவாசிகளில் வாசம் செய்ய நம்ம நம்மகிட்ட வாசம் செய்தார் ஆண்டவர். நம்மளோட கூட இருக்கும் பொழுது அவன் இந்த உலகத்தில் நிறைய தீமைகள் கொண்டாடுறான், நிறைய பாவம் கொண்டாடுறான், நிறைய உபத்திரவத்தை தர்றான், நிறைய சோதனை, துக்கம், துன்பம் எல்லாம் அந்த காரியங்கள்லாம் எதனால வருதுன்னா
வசனத்தை படிக்கும்பொழுது நம்மளோட கூட ஆண்டவர் பேசுவார். ஆனால் மற்ற வேண்டாத காரியங்கள், அதாவது அதுக்கு எதிர்மறையான காரியங்கள் பிசாசு சொல்லுறதை நம்ம வந்து கள்ள போதகர்கள் நிறையா பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அவங்க வந்து இந்த போதகத்தையே வந்து வச்சு நம்மளை வந்து வேறு காரியங்களுக்கு கொண்டு போக முடியும். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து ஆவியானவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம வசனத்தின் மூலமாக தியானிக்கணும். நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னா, வெற்றியோடு நிறைவேற்றணும்னாக்கி ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கணும். அவர் உதவி செய்து நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது அதில் வெற்றியை நாம் சுதந்திரிக்க முடியும். அதை வந்து வெற்றியாக நம்ம அவருக்கு நிற்க முடியும். அதை வந்து நம்ம முதலாவது பார்த்திங்கன்னா, உலகத்தில் இருக்கிறவங்களிலும் எங்கள் இருக்கிற பெரியவர் அப்படிங்கிறத நாம் வந்து ஏதோ சோதனை வரும்போது நம்ம சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய சித்தத்துக்கு நம்ம செய்ததுக்கும் உதவி செய்வார். அதனால் அது நீங்கள் ஜெபத்தோடு கூட செய்யுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். எபேசியர் 6:11 எடுத்தது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு ஏற்று நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். இது நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சர்வாயுத வர்க்கம்னாலே நீங்கள் வந்து நிறையா ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கதை நீங்கள் படிக்கலாம். அப்போ பிசாசின் தந்திரம், அவன் வந்து தந்திரத்தினால்தான் நம்மளை வந்து மடக்குவானே ஒழிய, அவன் ஒன்று வந்து பாருங்கள், ஏதோ ஒன்று நல்ல எனக்கு எல்லாம் வந்து திறமை இருக்குது, எனக்கு அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி அவன் வந்து மடக்கலாம் முடியாது நம்மளை. அவன் வந்து தந்திரமாக ஏதாவது ஒன்று நுணைச்சி அப்படி தான் செய்வான்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ அதுக்கு எதிர்த்து நிற்கணும். அவன் தந்திரத்துக்கு எதிர்த்து நிற்கணும்னா ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யணும். அதுக்கு அவர் ஆயுதங்களை கொடுத்துருக்காரு. அதில் நிறைய காரியங்கள் இருக்குது, நீங்கள் படிங்க. அடுத்தது இந்த 2 கொரிந்தியர் 10:4 வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதில் ஆண்டவர் கொடுத்துருக்க காரியங்கள் நீங்கள் நிறையா படிச்சிங்கன்னாக்கி உங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி உள்ள காரியங்களையும் நீங்கள் கற்றுக்கிடுங்க. இந்த 10:4 மட்டும் நான் படிக்கேன். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் ஆரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலன் உள்ளவராக இருக்கிறது. அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய ஆயுதம் எப்படி தந்திருக்காரு. நீங்கள் அந்த எபேசியரில் 6:11 சொன்ன பாருங்கள், அதுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த ஆயுதங்களை பற்றி நீங்கள் படிக்கலாம். இது நாங்கள் பாருங்கள், போர் ஆயுதங்கள் எனக்கு வந்து ஆண்டவர் கொடுக்குற பலனால நான் வந்து இதெல்லாம் நிர்மூலமாக்குவேன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து பாருங்கள், மாம்சத்துக்கு ஏற்ற விழாக கொடுத்து, அதாவது சரீரத்தில் நோய் கொடுப்பான்னு சொன்ன பாருங்கள், அந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் நமக்கு சொல்கிறதுக்கு அவன் வந்து கொடுக்கறதுக்கு இருக்குது. ஆனால் வந்து தேவ பலன் வந்து எங்களை வந்து அதை எங்களுக்கு செய்து முடிக்கும் அப்படிங்கிறத அந்த வசனத்தில் நம்ம படிக்கலாம். பவுல் எழுதிக்க நிறைய காரியங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாக்கி நிறையா நீங்கள் வேத வசனங்களுக்குள்ளே ஆவியானவருக்குள்ளே நெருங்கி உள்ளே வந்து நம்ம ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் அந்த வசனங்களை நீங்கள் தியானிங்க. விசுவாசிகளுக்கு வந்து ஆவிக்குரிய போராட்டம்ன்ட்டு ஒரு போராட்டம், அந்த ஒரு போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தாலே நமக்கு ஒரு போராட்டத்தை கொண்டு வருவான் பிசாசானவன். அப்போ அதில் ஜெயிக்கிறதுக்கு நான் அங்கே அந்த இடத்துல சொன்னேன், ஜெபிக்கிறதுக்கு ஜெபம், அது மாதிரி ஆண்டவர்கிட்ட நெருங்கி எப்படி வரணுங்கிறதுக்கு இடைவிடாமல் ஜெபிக்கணும். அந்த மாதிரி நான் காரியங்களை சொன்னேன். இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கி அவன் போராட்டம்னு சொல்லி கொண்டு வரும்போது பார்த்திங்கனாக்கி முதலாவது ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பாவத்துக்கு தான் நம்மளை முதல்ல மீட்டு எடுத்தார். பாவத்திலேருந்து நம்மளை மீட்டு எடுக்கலனாக்கி மனுஷன் வந்து பாவம் செஞ்சு தான் விழுந்து போனான் பார்த்தீங்களா. அதனால் பாவத்தில் மீட்டு எடுத்தார். அந்த பாவ ஆசையை தான் அவன் பிசாசானவன் கொண்டு வருவான். அந்த போராட்டம் என்னென்னா, முதலாவது பாருங்கள், ஒரு 2 காரியம் இருக்குது. அதில் பாவ ஆசைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அதை நாளைக்கு ஒப்பு கொடுத்துவங்க. அது அந்த பாவத்தில் என்ன விழுந்து நம்ம ஆசை வருது பார்த்திங்களா, அதுக்கு ஒப்பு கொடுத்து அதில் வந்து விழுந்துருவாங்க பார்த்திங்களா. அதுக்கு வந்து நீ ஆளுகை செய்ய அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல, உன்னை வந்து யாரோட ஆளுகை செய்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, நம்ம சொல்கிற மாதிரி தான். நம்மளை வந்து யார் ஆளுகை செய்கிறா, நம்மளை ஆவியானவர் ஆளுகை செஞ்சால் நம்ம சரியான பாதையில் போவோம். பிசாசான ஆளுகை, இந்த 2 ஆளுகை தான். அப்போ நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கும்போது அந்த பாவ ஆசைகளுக்கு ஒப்பு கொடுக்குறது ஒன்று. 2வது ஆவியில் நடத்தப்படணும். ஆண்டவர் நான் அதை சொல்கிறேன், ஆவியானவரால் நடத்தப்பட்டு அந்த கிறிஸ்துவின் ஆளுக்கு கீழ்ப்படித்து நம்ம அவருக்கு தான் கீழ்ப்படியணும், அவருக்கு கீழே தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்தோம்னாக்கி அதுக்கு நமக்கு வந்து அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ பாவ ஆசைக்கு இந்த ஆவிக்குரிய ஆவியானவர் தான் நம்மளை வந்து அவருடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபம் தான் வந்து இந்த பிசாசானவனுக்கு ஏற்றுன்னு நம்ம ஜெயிக்க முடியும். அதனால் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் என்ன செய்கிறாரு, பாவத்தின் கூரை உடைச்சிட்டாரு. எங்கே உடைச்சாரு? சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. அப்போ பாவத்துக்கு இந்த ஆவியானவர் இருந்தாருன்னா இந்த பாவத்துக்கு இடம் கொடுத்து அவர் ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல் நம்ம இருக்கவே மாட்டோம். அதை தான் நம்ம தியானிக்கணும். அந்த அவனுடைய ஆளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துடக்கூடாது பாவாசைக்கு. மற்ற இப்போ உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் உலகத்தின் அல்லன்னு சொல்லி பவுல் சொல்கிறாருல, அதனால் உலகத்துக்குரியவர்கள்லாம் எல்லாமே அழிஞ்சு போகும்.
ஆவிக்குரிய ஆண்டவர் என்ன செய்யணும்னு நம்ம சித்த வச்சுருக்காரோ அது செய்யும் பொழுது தான் நமக்கு அந்த பலன் தான் அந்த பரலோகத்துக்கு கொண்டு போவோம். இந்த உலகத்துலேயே நமக்கு ஒரு மற்றவங்களோட கூட பழகும்போது நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் அந்த காரியங்களை செய்கிறது ஆண்டவருடைய ஆவியானவர் தான். அதனால் சிலுவையில் எல்லாம் செய்து முடித்தவர். பாவம் செய்கிற நமக்கு வந்து நம்ம நம்ம பாவத்தை நம்மளே போக்க முடியாதுங்கிறனால தான் 2 கொரிந்தியர் 5:21 பாவம் அறியாத அவரை வந்து பிதாவானவர் வந்து கிறிஸ்து இயேசுவை சிலுவையில் தம்முடைய பாவங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்துட்டார். அவர் வந்து நமக்கு பலியாக மாறிட்டார். நம்ம நம்ம செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிச்சிருக்காரு. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம வேத வசனங்களை தியானிக்கணும், ஜெபிக்கணும், அவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னன்னு சொல்லி தினமும் அந்த காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவருடைய அந்த தண்டனைலாம் ஏற்றுக்கொண்டதுனால தேவன் வந்து அவர் வந்து பிதாவானவர் ஏன் இவர்கிட்ட இந்த சிலுவை மரணத்தை கொடுத்து பலியாக ஒப்பு கொடுத்தாரு பாவமறியாதவரன்னா, அவர் பாவமறியாத அவர் பாவிகளுக்காக எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து எல்லாத்தையும் முடித்ததுனால அவர் வந்து இந்த நியாயத்திற்கு வரும்போது நீதியோட வந்து நீதியாக வந்து தான் மன்னிப்பை கொடுக்காரு. அப்போ நீதி செய்கிறவராக மாற்றுதார் அவர். அவர் வந்து அந்த மாதிரி நம்மளும் பாருங்கள், உலகத்தில் வாழும்போது நம்ம மற்றவங்க காரியங்கள்லேயும் ஆகட்டும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி சரியான பாதையில் போகணும். இப்போ சின்ன சின்ன தவறுகள் செய்யும் பொழுது பாருங்கள், அப்போஸ்தலர் அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தவறு பண்ணுவாங்க. ஆனால் அதை சரி செஞ்சுக்கிடுவாங்க கடைசி. பவுல்லாம் பாருங்கள், அந்த மார்க்கை கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு கோபத்தில் சொல்லுவார். அப்புறம் பார்த்தா அவரை கூட்டுவாங்க அப்படிம்பார். அப்போ சில காரியங்கள் வந்து தவறு செய்கிறாங்க. செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த தவறை மன்னிக்கக்கூடிய ஒரு காரியத்தை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் செய்து முடித்த அந்த பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்து நமக்காண்டி பலியாக மாறினார் பாருங்கள். அதனால் பாவிகளாக நம்ம போகும்பொழுது கூட மனம் திரும்பும் பொழுது மனம் திரும்புத ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் மிகுந்த ஒருவன் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொன்னோம்னாக்கி அந்த பாவத்திலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய காரியங்களை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் செய்ய முடியும். அதுக்கு தகுதி உள்ளவராக அவரை மாற்றினது போல் நாமளும் ஆண்டவருடைய நாமத்தில் அவருடைய ஆவியானவர் என்ன கொடுத்துருக்காரோ, அவர் என்ன சித்தம் வச்சுருக்காரோ அதை செய்யும் பொழுது நமக்கு வந்து ஒரு பெரிய சிலாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்காரு. மற்றவங்க மத்தியில் ஊழியம் செஞ்சாலும் சரி, மற்றவங்களோட பேசும் பொழுதும் நம்ம உலகத்தில் நடத்தும் போதும் பாருங்கள், வேண்டாத காரியங்களை செய்யாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், அவருடைய வசனத்துக்கு இப்படி நடக்கணும்னு சொல்லி நாம் வந்து மற்றவங்களை ஏமாற்றணும் அந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது. இல்லை பார்த்தீங்களா, அந்த அப்போஸ்தலர் அவங்கெல்லாம் பாருங்கள், யாருமே அந்த மாதிரி செய்யவே செய்யலை. மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க வழியா அவங்க வந்து எதுவுமே வந்து அந்த பாவ இச்சைக்கு வந்து அவங்க இல்லை. அந்த மாதிரி நம்ம உலகத்தில் வந்து வாழும் பொழுதே பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஆவியானவர் தான் அதை நமக்கு செய்ய முடியும். அதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது தான் அதை செய்ய முடியும். ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபிங்க. இந்த காரியங்களில் ஆண்டவர் நமக்கு பாவத்தெல்லாம் மீட்டெடுத்துருக்காரு. பாருங்கள், அந்த பேதுரு சொல்வார், ஆண்டவர் தெரியாதுன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. அப்படி மறுதளிச்சவர் கூட மனம் திரும்பதுக்கு அழும்போது அவரை வந்து மனம் திரும்பினோடனே அவரை வந்து மன்னிச்சார் ஆண்டவர். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் குறைகள் இருக்கலாம். இந்த குறைகளை சொல்லி ஜெபத்தில் நம்ம ஆண்டவரே நீங்களை மன்னிங்க, உங்களை சித்தத்துக்கு செய்ததுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கோம், நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆவியானவர் பெற்றுக்கொண்டு அதன்படி செய்யுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நிறையா பாருங்கள், வேதத்தில் வாசிச்சிங்கனாக்கி அப்படியே தண்டனை கொடுக்கணுனாக்கி யாருமே பாவம் செய்யாத ஒருத்தருமே கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்காரு. அதனால் பாவம் செய்யும் பொழுது அதே திருப்பி செய்யும் பொழுது நம்ம நிறைய தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆனால் மன்னிப்பு கேட்டு அதை செய்யாமல் இருக்கும்பொழுது அவர் வந்து மன்னித்து நம்மளை வந்து அவருடைய கரத்தில் ஏந்தி நம்மளை சுமந்து செல்கிற தகப்பன், நம்மளை சுமந்து நம்மளை நடத்தி மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகவும் அவருடைய நாமத்தை உயர்த்ததுக்கும் நம்மளை வந்து பயன்படுத்துவார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதை நீங்கள் கடைபிடிச்சி பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அதை நீங்கள் செய்து ஜெபத்தோடு கூட விழித்திருந்து ஜெபிங்க. பிசாசானவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ பிசாசுக்கு பயப்படணும்னு அவசியம் கிடையாதுன்னு பிசாசுக்கு பயப்பட சொல்லி ஆண்டவரும் சொல்லலை. அவர் கரத்தில் நம்ம இருக்கும் பொழுது இந்த பிசாசனம் எதுவும் செய்ய முடியாது. அதனால் உறுதியாக ஜெபத்தில் இருந்து எந்த நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நமக்கு உலகத்தில் இருக்கணும் நம்ம ஆண்டவர் பெரியவர்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் அறிக்கை செய்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் வச்சுருக்காரு. அவருடைய சித்தம் பெருசு தான், அவருடைய திட்டம் பெருசு. நம்ம கேட்குறதுக்கு நம்ம குறைய கேட்போம், ஆனால் அவர் வந்து பெருசாக தரவர், அவர் பெரியவர். அதனால் அவர்கிட்ட நம்ம முழுமையாக அர்ப்பணிப்போம், பிள்ளைகளை அர்ப்பணிப்போம், குடும்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறதுக்கு அநேக பிள்ளைகள் எழும்ப நம்ம ஜெயிப்போம். அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம்.
புயங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் என்றதும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. அநாதி தேவன் உன்னடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. அநாதி தேவன் உன்னடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இருவை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. இருவை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. அநாதி தேவன் உன்னடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இப்புவி யாத்திரை கடந்திடுவார் தூய தேவதயவா. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவா. கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. அநாதி தேவன் உன்னடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் முடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. அநாதி தேவன் உன்னடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தா. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தா.
சியோன் பர்வதமும் உன்னை சேர்த்து கொள்வா, சந்தனம் மகிழ்ச்சி அடைவா. இந்த தேவன் என்னென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. நீரே போதும் இசையா, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. ஆம் சுவாமி, நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு போதுமானவராக இருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு உதவி செய்து வருகிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிசாசானவன் எங்களுக்கு எதிராளியாக இருக்க பிசாசானவன் வைத்திருக்க திட்டத்துக்கு எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு ஆண்டவரை உதவி செய்து எங்களை நடத்தி வருகிறீர்களாக்கா நன்றி ஆண்டவர். இன்னமும் நடத்த போகிறக்கா நன்றி. உங்களுடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு ஆண்டவரை இருதயத்தை நீங்கள் தாங்க சுவாமி. முழுவதுமாய் உங்களுடைய அர்ப்பணித்து உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழவும் அதன்படி நடக்கவும் ஆண்டவரே எங்களை வைத்திருக்க நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் முழுவதுமாக உடைய பாதத்திலே உடைய கரத்திலே அர்ப்பணித்து செபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட, எங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி ஓடாதபடி உடைய சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவர். ஆவியானவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். எவனை விழுக்கலாமோ சுற்றி பிசாசுக்கு எதிர்த்து நீக்கத்தக்கதான திராணி உள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்ற வல்லமுள்ளவராக இருக்குங்க ஆண்டவர். உலகத்தில் இருக்கிறவங்க எங்களில் இருக்கிற பெரியவர் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து சத்துரு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களுக்கும் ஆண்டவரை நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்து அந்த பவுலை போல் நாங்களும் ஆண்டவரை நீங்கள் கொடுத்த ஓட்டத்தை முடிக்க கற்றுத்தாங்க ஆண்டவரை. அதன்படி சரியான பாதையிலே நாங்கள் செல்ல எங்களுக்கு பாதை காட்டுங்க, எங்களுக்கு வழிகளை காட்டுங்க, எங்களை கரம் பிடித்து நடத்தி செல்லுங்க ஆண்டவரை. வழி இது என்று சொல்கிற சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீங்கள் வசனத்தின் மூலமாக பிசாசை ஜெயிச்சிங்களே, அதுபோல் நாங்கள் வசனத்தின் மூலமாக ஜெயிக்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆவியான உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, உங்கள் உதவி வேணும் ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம்தான் எங்களை கரம் பிடித்து நேர்த்தியாக நடத்துவீங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் உங்கள் சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. உலகம் எங்களை ஆண்டவரே வஞ்சிக்கலாம், உலக மனிதன் கைவிடலாம், ஆனால் நீங்கள் ஒரு பொழுதும் கைவிடாத தேவன். வார்த்தையை நாங்கள் பிடித்து ஜெபிக்கும் பொழுது வார்த்தையில உண்மை உள்ளவர், அப்படியே எங்களுக்கு செய்து முடிக்கிறவர். வானம் பூமி ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தையில் ஒரு நாள் ஒளிந்து போகாதுன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர். இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஜெயிக்க, பிசாசனம் கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் ஜெயிக்க எங்களுக்கு அதிகமாக கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. உங்களுடைய பாத்திரை அமர்ந்திருக்கவும் உங்களுடைய வசனத்திலே இன்னும் அதிகமாக ஆழத்துக்குள்ளே போக நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரை. அதன்படி செயலாற்றுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட, அது கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக காணப்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரை. நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு வழிகளை திறந்து உதவி செய்யுங்க. நீங்கள் வழிகாட்டுங்க, நீங்கள் வழிகாட்டுங்க. அந்த வழியில் நாங்கள் நடந்து செல்ல எங்களுக்கு கரம் பிடித்து நடத்தி செல்ல போதுமான கிருபை எங்களுக்கு தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசனை எங்களோடு கூட இருக்கட்டும். உங்களுடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உடைய கிருபைக்காக நன்றி. சிலுவையில் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறபடியா நாங்கள் செய்ய வேண்டியது எல்லா காரியங்களும் நீங்கள் செய்து முடிச்சிருக்கீங்க ஆண்டவரே. அதனால் அன்றைக்கும் உயிரோடு இருந்து எங்களோடு பேசுகிற தேவன், உயிர் தெரிந்த தேவனாய் மரித்தவர் இல்லை, உயிரோடு இருக்கிற தேவன் எங்களோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் எந்த தகுதி இல்லாத போல எங்களை தகுதிப்படுத்தினீங்களே சுவாமி. அந்த தகுதிப்படுத்தின தயவுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை எப்பொழுதும் துதிக்கவும், உண்மை ஆராதிக்கவும், உமக்கு கீழ்ப்படியவும், உடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் ஜெயிக்கவும், ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை படிக்கும்பொழுது எங்களோடு கூட பேசணுமா ஜெபிக்கிறோம். இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை சந்திக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
பிசாசின் தந்திரங்களே விழுந்து கிடப்பார்கள் என்றால் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆவியானவர் மூலமாய் ஆண்டவரை நீங்கள் கற்றுத்தந்து அவருக்கு விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். எந்த இடத்துல விடுதலை வேணுமோ அந்த விடுதலையை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட்டு உலகத்துக்கு சாட்சியாக மாத்திரமில்ல உமக்கு சாட்சிகளாக நிற்க தேவன் கிருபை செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரை அப்படியே நீ செய்து வழிநடத்த ஆண்டவரே பலவீனங்கள் இருக்குமானால் பலவீனத்தையும் நீங்கள் ஆண்டவரை சுமந்திங்க ஆண்டவரை சிலுவையில் எங்களுக்கு உங்களுடைய காயத்தினால தான் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் சுகமாகிறோம் ஆண்டவரே. அந்த சுகத்தை தந்திருக்கீங்க நன்றி செலுத்துகிறோம். சுக பலன் எல்லாவற்றையும் தந்து ஆண்டவரை நீடித்த நாட்களாய் நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய காரியத்தில் நிலைத்து நிற்க தேவன் எங்களுக்கு பலந்து வழிநடத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் இன்னும் அதிகமாக ஆளுகை செய்து வசனத்தின் ஆளுங்களுக்குள்ளே எங்களை கொண்டு வந்து அந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு நீ அதிகமாக கற்றுத்தரமாக ஜெயிக்கிறோம். இப்படி இப்போ கற்றுருந்து வண்ணத்தை தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் எங்களோடு கூட பேசினீங்க நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தின் கேட்குற பிள்ளைகள் ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாதபடி ஆண்டவரே உங்களுடைய வசனம் அப்படியே சொன்னதை செய்து முடிக்கும் என்ற அந்த காரியத்தின்படி ஆண்டவரே நாங்கள் வசனத்தை தியானித்திருக்கோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்ய இருக்கிற திட்டங்களை தீர்மானத்தை நீ செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து எங்களை வழிநடத்த வல்ல தேவன் எங்களோடு கூட இருக்கட்டான்னு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களில் நாங்கள் எதிர்நோக்கி பார்க்குற சுவாமி எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஏற்படுகிறோம். நீரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்து நீங்கள் வருத்தமாக ஜெபிக்கிறோம். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் அவருடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வருத்தமாக ஜெபிக்கிறேன். துதி கான மயமெல்லாம் அம்மாக்கே சேர்க்கிறேன். ஏசு ரச்சனை நான் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.